அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. தமிழில் பார்த்த உடனே என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, அதுவும் இந்த வேலண்டைன் ஸ்பெஷலுக்கு என்னமோ சொல்லியிருக்காங்களேன்னு யோசிக்க வேணாம். ஃபால் இன் லவ் வித் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுடைய காதல் எதுவாக இருக்கணுன்றத நம்ம கொஞ்சம் டிட்டர்மைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆசைப்பட்டு தான் இது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிருப்போம். பட் அதே இந்த எக்ஸாம்ஸில் எப்படி கடைசி வரைக்கும், ஸோ எப்படி ஒரு வகையில் லவ் பண்ணும்போது கடைசி வரைக்கும் அதை நம்ம கைக்கூடி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸையும் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு அதை கரை சேர்றதுக்கு கொண்டு போயிட்டோம்னா பெட்டர் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் போட்ட தம்ப்நெயில் தான். ஸோ இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அது டிஎன்பிஎஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், ரயில்வேஸ், பேங்கிங்னு மோஸ்ட்லி எல்லா இந்த எக்ஸாம் கேட்டகரியிலையுமே நமக்கு ஆனுவல் பிளானர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானர்ஸ் படி எப்பப்போ என்னென்ன எக்ஸாம் வரலாம், ஆனால் அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெட்டராக யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு சின்ன ஐடியா சொல்லிடலாம். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம எத்தனையோ வீடியோஸ் போட்டாச்சு. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். எஸ்எஸ்சிக்கு வந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரயில்வேஸ்க்கு வந்திருக்குது. ரயில்வேஸ் இப்போ கொஞ்சம் அதிரடியாக இருக்காங்க. எல்லா எக்ஸாமோட டேட் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கக்கூடிய எக்ஸாம், நம்ம எய்ம் பண்ணுறது ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதே எக்ஸாம் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதர் எக்ஸாம்ஸையும் கொஞ்சம் நம்ம சேர்த்து அட்டென்ட் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்மளுடைய எய்ம் வந்துட்டு எனி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதா இருக்கும்போது நம்ம எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். இல்லை சார் எனக்கு எய்ம் இது மட்டும் தான் அப்படின்னா தாராளமாக வெல் அண்ட் குட், சூப்பராக அதுக்கு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம். பட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறது எப்பயுமே தப்பு இல்லை. இது கிளிக் ஆகலைன்னா இன்னொன்று கூட கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஓரளவுக்கு ஸ்பீடாக முதல்ல உள்ள எதுலையாவது போய்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு, அப்படி யோசிக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அது சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றது டெக்னிக்கல் சர்வீசஸோட எக்ஸாம்ஸில் அது இன்ஜினியரிங் டிகிரியோ இல்லை டிப்ளமோ டிகிரியோ முடிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு அது கேட்டிருந்திருப்பாங்க. ஆனால் அதே வந்துட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸில் இந்த குரூப் 1 டிகிரி லெவலாக இருக்கட்டும், குரூப் 2 டிகிரி லெவல் தான். குரூப் 4 10th பாஸ் பண்ணிருக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் எப்போ டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் டேட் கூட தெளிவாக கொடுத்துட்டாங்க. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வர ஜூன் மாதமும், எக்ஸாம் டேட், ஸோ ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் டேட் செப்டம்பர் மாதம் இருக்கலாம், செப்டம்பர் 9ஆம் தேதி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்றதை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ குரூப் 1 வந்துட்டு செப்டம்பரில் எக்ஸாமு, குரூப் 2 வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 11, எக்ஸாம் அக்டோபர் 25லையும், குரூப் 4 கடைசியில் அக்டோபர் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷனும், டிசம்பர் மாதம் நமக்கு எக்ஸாம்னு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிச்சுக்கணும். அண்ட் அதுக்கேற்ற அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கான்றதையும் செக் பண்ணி நம்ம வந்துட்டு உட்காடுறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீடைல்ஸ். இதே ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி அதிரடியாக ஒவ்வொரு எக்ஸாம்ஸோடைய டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அது அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதன்படி இந்த 2026ல் என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்பப்போ அதோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற டென்டேட்டிவ் ஆனுவல் கேலண்டரை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க ஆர்ஆர்பி இருக்கக்கூடிய வேகத்தை பார்த்தோம்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே, இது அஃபிஷியல் தான், இந்த அஃபிஷியலான இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிற மாதிரியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஏஎல்பி எக்ஸாம் வந்துட்டு நமக்கு பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷனும், அதே வந்துட்டு டெக்னீஷியன் மார்ச் மாதம், செக்ஷன் கண்ட்ரோலர் ஏப்ரல் மாதம், பேராமெடிக்கல் ஜெய் இது ரெண்டும் ஜூலை மாதம் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. என்டிபிசி வந்துட்டு ஆகஸ்ட் மாதம், அதுலேயும் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுமே ஆகஸ்ட் மாதம். இப்போ தான் போன நோட்டிஃபிகேஷன் என்டிபிசி நோட்டிஃபிகேஷனுடைய கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அதுக்கடுத்து இது வர வாய்ப்பு இருக்குது. அது மினிஸ்டரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு செப்டம்பர் மாதமும், குரூப் டி எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மாதம். ஆக்சுவலாக இப்போ ப்ரெசென்ட்லி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. 2025க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. குரூப் டி எக்ஸாம் 10th லெவல் குவாலிஃபிகேஷனால நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்போம். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும்போது அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லை சார், நான் அடுத்த வருஷத்துக்கு வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் படிக்க போகிறேன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்துட்டு வருஷ கடைசியில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது நோட்டிஃபிகேஷனே அக்டோபரில் தான் வரும். எக்ஸாம் வந்துட்டு 2026 டிசம்பர் அந்த மாதிரி கூட இழுக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் தள்ளி போகுது அப்படின்ற பட்சத்தில் 2027 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து தோராயமாக. ஸோ டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்ஸ் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ எஸ்எஸ்சியோடைய இந்த எக்ஸாம் டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், நோட்டிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஆக்சுவலாக அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது அஃபீஷியலாக எஸ்எஸ்சியோடைய வெப்சைட்டில் கொடுத்த அந்த ஆனுவல் பிளானர் தான். ஆனால் ஏதோ காரணத்தினால, அந்த காரணத்தையும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை, பட் ஏதோ ஒரு சில காரணத்தினால, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால இந்த ஆனுவல் பிளானரை அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அப்போ ரிமூவ் பண்ணப்பட்ட அந்த ஆனுவல் பிளானை பார்க்குறோம். பட் அதை ஏன் சார் காமிக்கிறீங்க அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா கிட்டத்தட்ட இதே மாதிரி மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஆனுவல் பிளானர் வந்தாலுமே இந்த டேட்டா பெரிய லெவலில் மாறாதோ அப்படின்றதான் நமக்கு தோணுது. ஏன்னா கரெக்டாக ப்ராப்பராக தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எப்பயும் போல் சிஜிஎல் தான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மாதிரியும், அது நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எக்ஸாம் வந்துட்டு மே ஜூனில் இருக்கணும். ஜேஇ செலக்ஷன் போஸ்ட், சிஹெச்எஸ்எல். ஸோ இப்போ ஜேஇ செலக்ஷன் போஸ்ட், சிஜிஎல் இது 3 மார்ச் மாதம். சிஹெச்எஸ்எல் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் கிரேட் இது ரெண்டும் வந்துட்டு ஏப்ரல் மாதம். எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாருக்கு வந்து ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன். அதே டெல்லி போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸில் டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸோ அதே ஜிடி கான்ஸ்டபிளுக்கானதில் டெல்லி போலீஸ்க்கான அந்த டிகிரி லெவலில் இருக்கக்கூடியது மே மாதம் நோட்டிஃபிகேஷனும், ஜிடி கான்ஸ்டபிளுக்கு கொஞ்சம் வருஷ கடைசியில் செப்டம்பர் மாதம் வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதோட எக்ஸாம் டேட்ஸ் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்வலாக 1.5 மாதம் 2 மாதத்தில் எக்ஸாம் வந்துடும். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் இதில் சொல்லியிருக்க மாதிரியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலுமே கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். ஸோ மார்ச்சுக்கு பதிலாக ஏப்ரல் மாதம் வரலாம், இல்லைனா அது கொஞ்சம் டேட் முன்ன பின்ன இருக்குமே தவிர்த்து இதே டேட்ஸில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இதையும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அதே பேங்கிங் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸோடைய ஆனுவல் பிளானர் அந்த எக்ஸாம் கேலண்டர் விட்டுருந்தாங்க 2024க்கானது. ஜனவரி மாதம் பொங்கலப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஐபிபிஎஸ் பிஓ எஸ்ஓ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பிஓக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் ஆகஸ்ட்டில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் டேட் இல்லை, எக்ஸாம் டேட்டே நமக்கு வந்துட்டு என்னைக்கு இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு எத்தனை நாள் இருக்குன்றதை பிளான் பண்ணி பேங்கிங் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சுக்கணும். அண்ட் ஐபிபிஎஸ் எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு ஆகஸ்ட் 29 எக்ஸாம் இருக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குன்னா 2 ஸ்டேஜில் இருக்குன்னா அது ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்துட்டு ஆகஸ்ட்டில் வருது. ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10-11லையும், ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ ஓஏ பார்த்தோம்னா கிளர்க்குக்கு டிசம்பர்லையும், அது ஆர்ஆர்பி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அது நவம்பர்லையும், அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 and 3க்கு வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்ன்றதுனால அது மட்டும் டிசம்பரில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லிக்கிறான். ஸோ அப்போ ஐபிபிஎஸ் பிளானர் படியும் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ எனி டிகிரி முடிச்சிருந்தாலே நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இப்போ ரயில்வேஸில் என்டிபிசி அட்டன் பண்ணலாம், எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அட்டன் பண்ணலாம், இதை தாண்டி சிஹெச்எஸ்எல், என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட்டு, குரூப் டி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸையுமே அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம எந்த குவாலிஃபிகேஷன் படித்தாலும் வேரியஸ் எக்ஸாம்ஸ் கேட்டகரிக்கு நமக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு போஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா ஆர்கனைஸ்டு கிளாஸஸ் பார்க்கும்போது ஸோ இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்தந்த டாபிக்ஸ் படிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நீங்கள் வந்துட்டு பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கான கோர்சஸ் எல்லாமே ஒரே பேட்சில் வரக்கூடியதான் இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா கோர்சஸுமே பேச்சஸில் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா டெஸ்ட் சீரிஸ் இபுக்ஸ்னு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ 2028 பிப்ரவரி வரைக்கும் இந்த ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா பேட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் நான் தனியாக இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் படிக்கிறேன், இப்போ எஸ்எஸ்சியில் சிஜிஎலுக்கு மட்டும் தான் படிக்கிறேன், என்டிபிசிக்கு மட்டும் தான் படிக்கிறேன், இந்த மாதிரி தனியாக படிக்கிறீங்க, டிஎன்பிசியில் குரூப் 2க்கு மட்டும் தான் படிக்கிறேன், குரூப் 4க்கு மட்டும் தான் படிக்கிறேன் அப்படி இருக்கீங்கன்னா தனித்தனி கோர்சஸும் இருக்கும். ஸோ அப்போ எய்ம் மட்டும் ஒரே ஒரு கோர்ஸ்னால் நீங்கள் அதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் நான் சேர்த்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை இந்த மாதிரி ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி. ஸோ 2 வருஷத்துக்கு உங்களால் அந்த ஆஃபர் யூஸ் பண்ண முடியும். ஸோ பை 1 year and get 1ன்ற மாதிரி இருக்கும். ஸோ போகோன்றது ஸோ 1 வருஷத்துக்கான அந்த வேலிடிட்டிலேயே 2 வருஷத்துக்கானதை நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும் ஒரே கோர்ஸ் ஃபீல. ஸோ அது போக நமக்கு 5500 ரூபாய்க்கும் கம்மியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த மெகா பேக்கை. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை சார் நான் அதர் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்பயும் இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் சொல்கிறது ஓகே பட் ஒரு டவுட் இருக்குது கிளியர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar@24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி எந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்கலாம். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எது வந்தாலும் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணியுமே உங்களால் வந்துட்டு அதை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேட்ச் லிங்க் அண்ட் ஆப் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஸோ அதான் இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோடு நல்லபடியாக படிப்போம். ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.